உங்களுக்கு இது தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு வாலிப பொண்ணு அவங்க சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் அம்மாட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாலாம். பாஸ்டர் அம்மா, இந்த வாலிப வயதில் நான் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா ஏசப்பாவுக்கு பிடிக்கும், நான் எப்படி நடந்துக்கிட்டா ஏசப்பாவை நான் பிரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அப்போ அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாங்களா, நீ இந்த அளவில் ட்ரெஸ் போடணும்னு சொல்கிறதுக்கு நான் டெய்லரும் கிடையாதுமா, இந்த மாதிரி நீ அழகாக நீ நடந்துக்கிறணும், இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு மனோதத்துவ நிபுணரும் கிடையாது. ஆனால் ஏசப்பா நான் என்ன செஞ்சாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா ஏசப்பா அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ செல்ஃபோனில் எதையெல்லாம் பார்க்குறியோ அதை ஏசப்பா பக்கத்தில் இருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, எப்பயுமே ஏசப்பா என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ ஏசப்பாவை எப்போவுமே சந்தோஷப்படுத்துவ மகளே அப்படின்னு அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாங்களா. இது எவ்வளோ அழகான ஒரு ஆலோசனை பார்த்தீங்களா? உங்களுடைய வாலிப வயதில் கூட நீங்கள் நிறைய நேரம் நினைக்கிறீங்கள, நான் ஜீசஸ்க்கு பிரியமானதை செய்யணும், அவரை சந்தோஷப்படுத்தி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல. ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? நீர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் அப்படின்னு வசனம் சொல்லுது. பார்த்தீங்களா கண்மணி பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிற அந்த தேவனுக்கு முன்னாடி நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப டெய்லி டுடே லைஃப்ல டெய்லி உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் ஜீசஸ் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் யார்கிட்ட பேசினாலும் ஏசப்பா இதை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை தான் உங்களால வாழ முடியும். ட்ரை பண்ணி பாருங்களேன், ஏசப்பா உங்க வாழ்க்கையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவார்.